இந்துத்துவர்களுக்கு ஒரு பண்பு உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த தவறா அறிமுகப்படுத்துவாங்க. வரலாறுல நடக்காத ஒண்ணா நடந்ததுன்னு சொல்லுவாங்க, நடந்த ஒண்ண வேற மாதிரி நடந்ததா நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு பெரும்பான்மைகளை வைத்துக்கொண்டு அவர் அந்த சூழல்ல அணுகுனாருன்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் நீங்க பாகிஸ்தான் உருவாயிட்ட பிறகு அம்பேத்கருடைய ஸ்பீச் இன்னும் கூட வேற மாதிரி சொல்றாங்களா, தாய் மதத்துக்கு திருமணம் அப்படி ஒரு கான்செப்டே இந்து மதத்துல கிடையல. இஸ்லாத்துக்கு நீ போவாத, கிறிஸ்துவத்துக்கு நீ போவாதன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஸ்லாத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் நீங்க பைபிளையும் குரானையும் வச்சுட்டு சாதிக்கு எதிராக நீங்க களமாட முடியும். இந்து மதத்துல நீங்க சாதி பகவத்கீதையும் மனுஸ்மிருதியும் வெறும் இந்து மதத்தை மட்டும் வீழ்த்தணும்னு நினைக்கலாம். அந்த அகண்ட பாரத கருத்தை கூட வீழ்த்தணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல இருந்து கூட அவர் பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரிச்சு. ஏன்னா அம்பேத்கர் 90கள் வரைக்கும் கண்டு கொள்ளப்படாமல் இருந்தாரு. ஆனா 90களுக்கு பிறகு அந்த தலித் மறுமலர்ச்சிக்கு பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் வாசிப்புக்கு உள்ளானார். ஆனா அப்படி இருந்தும் கூட அவருடைய எழுத்துக்கள் ப்ராப்பரா தொகுக்கப்படலை. அது நீங்க அவருக்காக தொகுக்கப்பட்ட அந்த வால்யூம்கள் கூட ஒரு ப்ராப்பரான குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இல்லாத ஒரு பெரிய வருத்தம் தான். ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் தேவை. பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்து நான் இது வரைக்கும் வாசிக்கவே இல்லை, எதுவுமே நான் அவரை பத்தி எதுவுமே வாசிக்கல அப்படின்னா நீங்க தயங்காம கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழமான அறிமுகம் அந்த புத்தகத்துல கிடைக்கும். அந்த ஒரு மிக முக்கிய பணியை செஞ்சது ஷாஜன். அவரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது இன்னொரு கூடுதல் நிகழ்ச்சி. இப்ப இந்த புத்தகத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம அப்துல் சொன்ன மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஒரு புத்தகம் அதிகமாக அவதூறுக்குள்ளாக்கப்பட்டதுன்னா அது பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை. நீங்க இப்ப ரொம்ப சமீபத்துல துக்ளக்ல குருமூர்த்தி எழுதி இருந்தாரு. ஒரு கேள்விக்கு ஒரு பதிலா எழுதும்போது வினா விடை வரும் துக்ளக்ல. நீங்க துக்ளக் வாசிக்க அறிவாளிகள் இருக்கிறீங்க, கண்டிப்பா துக்ளக் வாசிக்க நினைக்கிறேன். அந்த துக்ளக்ல கேள்வி பதில் வரும். அதுல ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒருவேளை இப்போது பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகம் ரீபிரிண்ட் ஆனா இந்தியாவில் மத கலவரம் வரும் அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போவாரு. அப்படி உண்மையிலேயே மத கலவரம் வருமானு எனக்கு இந்த புத்தகத்துல அப்படி ஒண்ணு இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சாய் தீபக் வரை நீங்க இப்ப மிக முக்கிய இன்டலெக்சுவல்ஸ்னு வலது சைடுல பாவம் ஆள் இல்லை, இருக்கக்கூடியவங்கள வச்சு ஓட்டுறாங்க. அதுல கடைசியா இருக்கக்கூடியது இந்த சாய் தீபக் தான். அவர் வரைக்கும் அதிகமா தவறுதலா மேற்கோள் காட்டுற புத்தகம் பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை. அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா, ஹிஜாப் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பெங்களூர்ல நடந்தது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது மேற்கோள் காட்டப்பட்ட வரிகள்ல பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்த புத்தகத்துல இருந்து தான் வரிகள் மேற்கோள் காட்டப்பட்டது. ஆனா இடபிள்யூஎஸ்ல அம்பேத்கரோட வரிகள் மேற்கோள் காட்டப்பட்டது. அந்த தீர்ப்பு என்னாச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுலயும் அம்பேத்கருடைய வரிகள். ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு செலக்டிவ் ரீடிங்னு சொல்லுவாங்க. அது இந்த புக்குல அதிகமா இந்துத்துவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்துத்துவர்களுக்கு ஒரு பண்பு உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த தவறா அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா காட்டுவாங்க. இல்லை ஒரு அர்த்தத்துல நம்ம சொன்னதை அதுக்கு அவங்களே வேற ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க. வரலாறுல நடக்காத ஒண்ணா நடந்ததுன்னு சொல்லுவாங்க, நடந்த ஒண்ண வேற மாதிரி நடந்ததா நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய பண்பாவே இருந்துகிட்டே இருக்கு. அப்துல் சொல்லிட்டு போன மாதிரி இந்த புத்தகம் அவருக்கு ஏன் எழுத வேண்டிய காரணம், ஏன் இதுல நம்ம எடுத்துக்க முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிக்காரு. ஒருவேளை அவருக்கு இருக்கலாம் ஏன் இதை எழுதணும். ஏன்னா இவர் மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட கீதா கூட ஒரு கூட்டத்துல சொல்லுவாங்க, எதுக்கு இந்த புத்தகம் அவர் எழுதினாருன்னே எனக்கு தெரியல. நான் ஏன் எழுதினாருன்னு நான் யோசிக்கிறேன்னா, அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்டா இருக்க சமயத்துல அந்த வட்டமேசை மாநாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கான ஒரு அரசமைப்பை உருவாக்கக்கூடிய அப்படி ஒரு சூழலும் இருந்த ஒரு நேரத்துல அவர் இது குறித்து பேச வேண்டிய நிர்பந்தம் தனக்கு இருக்குன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால கூட இப்படி எழுதியிருக்கிறாரோ.
இன்னொன்று நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அம்பேத்கர் வந்து ஒரு வழக்குரைஞர். இந்த புத்தகத்தில் அவர் ஒரு வழக்குரைஞர் பாணியை வந்து முழுமையாக கையாண்டிருப்பார். முதல் 4 பத்திகளும் வந்து அவருடைய கருத்துக்கள் இருக்காது. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்துக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய தரப்புல என்ன சொல்றாங்க, இந்து மகாசபா என்ன சொல்றது, இந்த பிரச்சனை இதோட விட்டுருக்கானா இருக்குன்னு கடைசி பகுதிகளுக்கு போகும்போது தான் அவர் அவருடைய கருத்துக்களை வந்து பேச ஆரம்பிப்பார். இதுல வந்து நீங்க செலக்டிவ் ரீடிங்கா பண்ணீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்து எடுக்க முடியுமான்னு கேட்டா மிக நிச்சயமா முடியும். இதுல ஆனந்த் டெல்டும்டே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த புத்தகத்தை வாசிக்கிற முறையிலேயே வந்து பிரச்சனை இருக்குன்றாரு. அது வந்து இந்து தரப்பு இஸ்லாமிய தரப்புன்னு சொல்லலை. இப்போ இவர் சொன்னார்ல, இந்த புக்கே வந்து பிஜேபியினுடைய வெப்சைட்ல இருக்கு. இப்போ அந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றவன் என்ன மைண்ட் செட்டோட அந்த புக்கை படிப்பானா, இஸ்லாமியருக்கு எதிராக எங்கெங்க இருக்குன்னு தான் தேடுவான். இப்போ இங்க நம்ம தரப்புல இருந்து பண்றவங்க இந்துக்களுக்கு எதிராக எங்க இருக்குன்னு தான் தேடுவாங்க. ஆனா அவர் வந்து 2 தரப்பையும் சம அளவுல வச்சு இந்த புத்தகத்துல அணியிருப்பாரு. இன்னொரு விஷயம், நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கம்யூனலிசம் பத்தி பேசும்போது, வகுப்புவாதத்தை பத்தி பேசும்போது, நம்ம அது எந்த சூழல்ல நம்ம பேசுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு நான் நினைப்பேன். நீங்க சுதந்திரம் வராத காலகட்டத்துல பிரிட்டிஷ் இந்தியாவில் பேசுறோம்னா அதுக்கு பொருள் வேற. நீங்க பிரிட்டிஷ் இந்தியா பிரிவினைக்கு அப்புறம் பேசுறீங்கன்னா அதை வேற பொருள்ல பேசணும். ஒருவேளை பிரிட்டிஷ் இந்தியாவில் பேசுறோம்னா அன்னைக்கு ரெண்டுமே பெரும்பான்மையா இருந்தாங்க. 2 பேருமே ஒரு நெகோசியேஷன் பண்ற இடத்துல இருந்தாங்க. அன்னைக்கு இஸ்லாமியர்களோட சமூக நிலை என்பது வேறு, இன்னைக்கு இஸ்லாமியர்களோட சமூக நிலை என்பது வேறு. இன்னைக்கு மேபி அப்துல்லான்ற பேரு அரசியல் கருத்தை பேச முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு உருவாயிருக்கு, அது உண்மை. ஆனா அன்னைக்கு அப்படி இருந்ததா? பிரிட்டிஷ் இந்தியாவில் அன்னைக்கு அப்படி இருந்ததா? அவங்க வந்து அவங்களும் வந்து ஒரு டிபேட் நடத்தக்கூடிய இடத்துல, வட்டமேசை மாநாட்டில் அவங்கள அழைக்காம இந்தியாவோட சுதந்திரத்தை தீர்மானிக்க முடியாதுன்ற இடத்துல தான் அன்னைக்கு பிரிட்டிஷ்கே அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஸோ அந்த இடத்துல 2 பெரும்பான்மைகளை வைத்து கொண்டு அவர் அந்த சூழலில் அணுகுனாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் பாகிஸ்தான்ற உருவாயிட்ட பிறகு அம்பேத்கருடைய ஸ்பீச் இன்னும் கூட வேற மாதிரி இருக்கும். அரசமைப்பு அவையில் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய பாராளுமன்றங்களும் மாநிலங்களவையிலும் அவர் ஆற்றின உரைகளே அதுக்கு சான்றா இருக்கு. ஒரு இந்து பெரும்பான்மை கிட்ட நம்ம எப்படி மாட்டிட்டு தவிக்கிறோம், அது என்ன பண்ண போகுது. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு குறித்த அவரோட கருத்துக்கள் எல்லாம் நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். ஒருவேளை அவர் உண்மையிலேயே ஒரு இந்துத்துவருக்கான ஆளா இருந்திருந்தா, இஸ்லாமியர்களை அவர் உண்மையிலேயே வந்து ஒரு பகை சக்தியா நினைச்சிருந்தா, அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வெளிவந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ 2 பெரும்பான்மை இருக்கும் பொழுது இந்த 2 பெரும்பான்மைகளும் அவர் சம அளவுல வச்சு பார்க்குறாரு. இதுல என்னன்னா, இவர் கடைசியில அப்படி தொட்டுட்டு போனாரு, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணும் போனோன்னு தான் நான் அப்படி சொல்லிட்டு போனார். இது ஒரு வகையில அது உண்மை. இதுல வந்து முழுக்க அவர் வந்து இந்துக்கள் தரப்பு என்னமோ வானலாவே புகழ்ந்தா போலவோ, இந்துக்கள்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்க, முஸ்லீம்கள்லாம் இருக்கிறதுலே வந்து ஒரு ஏலியன்ஸு, வேற்று கிரகத்துல இருந்து வந்தவன், அவனை தயவு செஞ்சு பிரிச்சு விடுன்னு அந்த ரீதியில சொன்னாரா கேட்டா இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இந்துக்களோட எங்களாலேயே வாழ முடியல, ஒரே மதம்னு சொல்றோம், ஒரே கடவுளை கும்பிடுறோம், ஒரே சாமிக்கு போறோம், ஒரே குலதெய்வத்துக்கு போறோம், ஒரே படையலை சாப்பிட்றோம், அவனும் சொல்றான் அதே சுக்லாம்பிரதம், அதுதான் நானும் சொல்றேன், அதே மந்திரம் தான், என்னையே அவன் வந்து சக மனுஷனா பார்க்கல, உன்னை அவன் என்னென்ன பாடுபடுத்துவான் தெரியுமான்னு ஒரு அறிக்கையை காட்டுறாரு. லாலா ஹர்தயாலோட அறிக்கை, அவன் என்ன திட்டத்தோட இருக்கிறான் பாரு. அது வந்து 7வது சாப்டர்ல அவர் விரிவா சொல்றாரு. நீங்க எதுவுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த 7வது சாப்டர் மட்டும் நீங்க அதுல இந்துக்களுடைய மாற்று, பாகிஸ்தானுக்கு மாற்றா இந்துக்கள் என்ன சொல்றாங்க, அது எவ்வளவு ஆபத்தா இருக்குது அப்படின்றத வந்து விளக்கிட்டு வருவார். இப்போ அவர் சொல்லுவார், ஒரு 4 மாற்றம் வந்து இவன் சொல்லுவான் லாலா ஹர்தயால். அதுல ஒரு முக்கியமான வார்த்தை ரத்த சுத்திகரிப்புன்னுவான். ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே தெரியாது, இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ பௌத்தர்களோ மதம் மாற முடியும், அவங்க மதம் மாற்றத்தை அனுமதிக்குது. இப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்களா தாய் மதத்துக்கு திரும்பணும், அப்படி ஒரு கான்செப்டே இந்து மதத்துல கிடையல. ஏன்னா இந்து மதம் மாற்றத்தை தடை பண்ணியிருக்கு. ஆனா அவன் ரத்த சுத்திகரிப்பு பண்ணணுன்ற திட்டத்தோட அவன் என்ன பண்றான், நீ வா, அதுதான் என்னோட திட்டம். வருங்காலத்துல 1926 லாலா ஹர்தயால் இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறான். அப்ப அவனுடைய இன்டென்ஷன் பாருங்க, அவனுடைய நோக்கம் எத்தகைய ஆபத்தா இருந்ததுன்னா, இப்படி ஒரு ரத்த சுத்திகரிப்பு பண்ணி இவங்களெல்லாம் இந்து மதத்துக்குள்ள நுழைச்சிடணும் அப்படின்ற திட்டத்தோட ஒரு இந்தியாவை உருவாக்கணும்னு நினைக்கிறான். இவனை வச்சுக்கிட்டு அம்பேத்கர் மாதிரியான ஒரு மனுஷன் இவனை எப்படி அணுகுவார்? அப்ப அவனை மாதிரி ஆளுகிட்ட இருக்கும்போது, தம்பி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நீ ஒரு 8 தூரமாவே இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன்.
ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒருவேளை அம்பேத்கர் உண்மையிலேயே வந்து இந்து முஸ்லீம் யூனிட்டி சாத்தியமே இல்லைன்னா அவர் ஏன் கிலாஃபத் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஒரு பாசிட்டிவா அணுகிருக்கணும். அது ஒரு கிரிட்டிக்கோட அணுகுனார், அது வேற. கிலாஃபத் மூவ்மெண்ட்டும் இந்த காந்தியுடைய நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டும் சேர்ந்து வேலை செஞ்சது. அதை ஒரு ஒரு கிரிட்டிக்கோட பாசிட்டிவா அணுகிறார். கிரிட்டிசிசம் இருக்கு, ஒரு கிரிட்டிசிசமோட அது உண்மையான யூனிட்டியை கொண்டு வந்ததா அப்படி இல்லை. ஆனா அது ஒரு யூனிட்டிக்கு காந்தி அவர் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை பாராட்டியிருக்காரு, அதுல ஒரு விஷயம் இது. அப்ப இவருக்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமையில உண்மையிலேயே இவருக்கு ஒரு அக்கறை இருந்ததுனாலதான் பாகிஸ்தான்ற தேசத்தை அவர் ஆதரிக்கிறார். ஆனா இவருக்கு ஒரு மாற்றம் இருந்தது. இவருக்கு நம்ம ஏன்னா இவர் இந்தியாவே ஒரு தேசம் இல்லைன்னு சொல்றாரு. இந்தியாவே ஒரு தேசம் இல்லைன்னும் போது இவர் எப்படி அந்த தேசத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அந்த மாற்று ஏற்பாடை பாகிஸ்தான் என்கிற அதை ஆதரிக்காம அவர் எப்படி இருக்க முடியும்? அந்த இடத்துல இருந்துதான் அவர் வந்து அந்த பாகிஸ்தான்ற விஷயத்த சரி அவங்க கேட்கறது சரிதான், அவங்க போகட்டும் அப்படின்ற அவங்க பக்கம் இருக்கிற நியாயங்களையும் சொல்றாரு. அட் த சேம் டைம் இவங்க கிட்ட இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ எந்த இந்துத்துவர்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு பகை சக்தியா அம்பேத்கர் பார்த்தாருன்றாங்களோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் பதவி கொடுத்து ஒரு கவலை கொள்றாரு. ஒரு தலைவரா ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களோட குற்றச்சாட்டு என்ன? இந்தியாவை ஆள வேண்டும்னு இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்கன்னு. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு அதை பத்தி ஒரு கன்சர்னே கிடையாதுன்றாரு. அவங்களுக்கு அதிகபட்சமா போனா என் மசூதிக்கு லைட்டு போடு, என் மசூதிக்கு வந்து நல்ல கிழிஞ்சு போன கார்பெட்டை போடு, மசூதிக்கு நல்ல பளிங்கு கல்லை போடு, ரிலிஜியஸ் சம்மந்தமாக தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர அவங்க அரசியல் குறித்து எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் இருக்கிறாங்க, அது தப்புன்றார். அப்போ அப்படி ஒரு இருக்கக்கூடிய மனுஷன் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறுவதில் இஸ்லாமியர்கள் அரசியல் அதிகாரம் பெறக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னு நம்மளால நம்ப முடியுமா? இப்போ இதுல ஆனந்த் டெல்டும்டே சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த புத்தகத்தை பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்க எந்த ஒரு முன்கருத்து நிலை இல்லாமல் பொறுமையா வாசிக்கணும். அது எது அம்பேத்கருடைய கருத்து, எது மற்றவங்களுடைய கருத்து, எது மேற்கோள், எது வரலாற்றாளர்களோட கருத்து, தேசியத்தை பத்தி பேசினவங்களோட கருத்து என்ன, காந்தியோட கருத்து என்ன, ஜின்னாவோட கருத்து என்ன, இப்படி எல்லாத்தையும் தான் அந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு வழக்கறிஞர் போல ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணா ஒரு அஃபிடவிட் எப்படி தாக்கல் பண்ணுவாரோ அது போல இருக்குது அந்த புத்தகம். ஸோ அந்த இடத்துல இருந்துதான் இந்த புத்தகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இவர் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் என்னைக்கு விவாதத்துக்குள்ளாவது 2003 ஒரு பிஜேபிக்காரர் வந்து குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொல்றார். பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி அவர் ஒரு முஸ்லீம் வெறுப்பாளர், குஜராத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன், யூபியை சேர்ந்தவர் ஒரு கருத்தை சொல்ல போய் தான் ஆனந்த் டெல்டும்டேக்கு இந்த ஒரு புத்தகத்தை எழுத வேண்டிய நிர்பந்தமே ஏற்படுது. இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று ஆனந்த் டெல்டும்டே நினைக்கவே இல்லை. இப்போ இந்த புத்தகத்தை எழுத வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியதும் வந்து யாருன்னா இதே பாரதிய ஜனதா தரப்பு தான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த புத்தகத்துல இஸ்லாமியர்களை பத்தி பேசியிருக்கான்னு கேட்டா மிக நிச்சயமா பேசியிருக்கு. குறிப்பா புர்கா முறையை பத்தி பேசியிருக்கிறாரு. அது அன்னைக்கு பேசுவார். ஒருவேளை பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா பெங்களூரு பிரச்சனையில் அவர் யார் பக்கம் நின்று இருப்பாரு? அவரும் கூட சேர்ந்து நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லியிருப்பாரு. மிக நிச்சயமா அதான் நடந்திருக்கும். அப்ப ஒரு வரலாற்று சூழல்ல ஒரு விஷயம், இப்ப இங்க ஒரு போராட்டம் துருக்கியில இதே காலகட்டத்துல இஸ்லாமிய பெண்கள் வேற ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அப்ப அவங்க இஸ்லாமிய விரோதிகளா? அப்படி கிடையாது. அங்க வந்து புர்காவை பத்தின துருக்கி பெண்களுக்கு வேற ஒரு புரிதல் இருக்கு. இங்க ஏன் அந்த புரிதல் வந்ததுன்றது அதை நம்ம டிபேட்டுக்கு எடுத்துக்கணும். நீ என்னுடைய எல்லா அடையாளங்களும் அழிக்க பாக்குறேன்னும் போது அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வேற ஒரு இது என் அடையாளம், நீ என்னை வந்து வேற மாதிரி நீ ஆக்க பாக்குற, 2ஆம் தர குடிமக்களா மாத்த முயற்சிக்கிறேன்ற இடத்துல இருந்து அவங்க இது பண்றாங்க. அப்ப எதுக்கு இந்த சம்பவங்களை சொல்றேன்னா, அந்த புத்தகம் எந்த சூழலில் எழுதப்பட்டது, எந்த காலநிலையில் எழுதப்பட்டதுன்ற புரிதல் இருந்தால்தான் இந்த புத்தகத்தையே நம்மளால வந்து முதல்ல புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் வாகித்தா போன்ற அறிவுஜீவிகள் கூட ஏன் இது எழுதப்பட்டதுன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் தொடர்ச்சியா இந்துத்துவர்கள் வந்து வைக்கக்கூடிய விமர்சனம், அம்பேத்கர் வந்து ஒரு இந்துத்துவவாதியா காட்டுறதுக்கு அவர் வந்து இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கல, கிறித்துவத்தை தேர்ந்தெடுக்கல, பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியேறினாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மிக முக்கியமான கேள்வி அதானே. இப்போ ஒரு வீட்டுல நான் குடியிருக்கிறேன், அவங்க கூட குடியிருக்க முடியலன்னு நான் வீட்டை விட்டு காலி பண்றேன். அவன் ஏன் திரும்ப எதிர்த்த வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போல, அவன் பெரிய அயோக்கியன். முதல்ல உன் வீட்டுல இருந்து ஏன் அவன் வெளியேறினான்னு சொல்லு.
அப்புறம் நீ ஏன் அவன் எதிர்த்த வீட்டுக்கு போனான்னுன்றத அப்புறம் பேசுவோம், எதிர்த்த வீட்டுக்கு போலான்றத அப்புறம் பேசுவோம். பகீஷ் பாரத்ல 1929 அந்த இது குறிப்பிடுறாரு. மார்ச் 15 ஒரு கட்டுரை எழுதுறாரு, இஸ்லாத்துக்கு போறதுக்கு ஒரு அறைகோல் விடுறாரு. அது அவர் எழுதினாரான்னு தெரியல, ஆனா அவர் ஆசிரியரா இருந்து நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையில இஸ்லாத்துக்கு மதம் மாறதை பத்தி எழுதுறாரு. அவர் இஸ்லாம் மீது வைத்த அத்தனை விமர்சனங்களும் இந்து மதத்தில் இருந்த கர்மாந்திரங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்க, அதுதான் அவருக்கு இருக்கிற முதல் கிரிட்டிக். அவரு இஸ்லாத்துக்கு நீ போவாத, கிறித்துவத்துக்கு நீ போவாதன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஸ்லாத்திலையும் கிறித்துவத்திலையும் நீங்க பைபிளையும் குரானையும் வச்சுட்டு சாதிக்கு எதிராக நீங்க வந்து களமாட முடியும். இந்து மதத்துல நீங்க பகவத்கீதையும் மனுஸ்மிருதியும் வச்சுட்டு சாதிக்கு எதிராக களமாட முடியுமான்னு கேட்கிறாரு. இவர் இந்துக்களின் நண்பனா பகைவனா? இஸ்லாமியர்களின் நண்பனா பகைவனா? அப்ப இதையெல்லாம் மறைத்து விட்டுட்டு அவர் ஒரு கிரிட்டிக் வைக்கிறார் பாத்தீங்களா ஒரு இடத்துல, இஸ்லாமியர்கள் மீது ஒரு நட்பு. இப்ப நானும் தான் வந்து அப்துல்லை விமர்சிப்பேன், நான் வந்து இவரு தோழரை விமர்சிப்பேன், நான் அவரு தோழரை விமர்சிப்பேன், எஸ்டிபிஐ கட்சியை விமர்சிப்பேன், தமுமுக விமர்சிப்பேன். அவங்க என்ன விமர்சிப்பாங்க, அதுக்குன்னு அவங்க என்ன கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தமா, இல்லை என்ன விரோதியா பாக்குறாங்கன்னு அர்த்தமா, நான் அவங்கள விரோதியா பாக்குறேன்னு? அது இல்லை, நாங்க எல்லாம் சேர்ந்து உன்னை விரோதியா பாக்குறோம். அது வந்து அதை வந்து மறைத்து விட்டுட்டு அந்த செலக்டிவ் ரீடிங்ன்றது இங்கேதான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். அவரு ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. குறிப்பா அவர் இஸ்லாமிய படையெடுப்பை பத்தி ஒரு இடத்துல சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆமா சொல்றாரு, இஸ்லாமிய படையெடுப்பு கோவில்களை இடிச்சிச்சா அப்படின்னு கேட்டா இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு, ஆனா அவரு இந்துக்களோட படையெடுப்பு என்ன சொல்றாரு, பௌத்தத்தின் மீது. இப்ப பௌத்தர்கள் வீழ்த்த அந்த பௌத்த சிலைகள் விக்கிரகங்கள் வந்து அழிக்கப்பட்டதுல இஸ்லாமியர்கள் மீது அவர் ஒரு விமர்சனம் இருக்கிறார். அதை மட்டும் சாய் தீபக் மாதிரியான ஆட்கள் எடுத்து போறாங்க பாத்தீங்களா. பௌத்தத்தை வந்து படையெடுப்பு அந்த விக்கிரகங்களை வீழ்த்தியது இஸ்லாமியர்கள் தான், அம்பேத்கர் கருத்து. எஸ், அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாரு, அடுத்த பேராகிராஃபே அவனா பரவாயில்ல சிலையை தான் காலி பண்ணான். ஏன்னா அவனுக்கு சிலை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லை, சிலை வழிபாடு கூடாது, ஐடியல் வர்ஷிப் கூடாது, அந்த இடத்துல இருந்து எந்த ஐடியலும் இருக்கக்கூடாதுன்னு விழுத்துறான். அது தப்பு கிடையாது. ஆனா நீ வந்து என்னுடைய தத்துவத்தையே அழிச்சன்றார். இந்துக்களை பார்த்து சொல்லும் பொழுது பார்ப்பனியம் என் தத்துவத்தையே அழித்தது. இப்ப சொல்லுங்க, இது மொத்தமா படிச்சாதானே நம்மளுக்கு விளங்கும். இப்ப அந்த மொத்தமா படிக்கிற முயற்சி தான் ஆனந்த் டெல்டும்டே இந்த புத்தகத்துல முயற்சிக்கிறார். அப்புறம் இன்னொன்னு, அம்பேத்கரே ஒரு வளர்ச்சி அடைந்துட்டு வந்த மனிதராக தான் இருந்தார். இப்ப இந்தியாவில் சாதிகள்லாம் அவர் வந்து இந்தியா ஒரு தேசம்ன்ற கருத்துல இருந்தார். அதுவே பண்டைய இந்தியாவின் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்லாம் அவர் இந்தியா ஒரு தேசம் இல்லைன்ற கருத்துக்கு வந்துடுவார். அவர் ஏன் அந்த கருத்துக்கு வராரு? அப்போ அவரோட இன்னொரு விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது, நான் கழுது இல்லை, நான் மனுஷன், நான் கருத்தை மாத்திக்கிட்டே இருப்பேன்றார். அப்ப ஒருவேளை அம்பேத்கர் உயிரோடு இருந்தா மற்ற கருத்துக்கள் கூட அவர் மாத்தி இருந்திருக்கலாம். அவர் நம்மளுடைய கெடு வாய்ப்பு, அவர் 56லயே செத்துடுறாரு. இப்ப இதுல வந்து இந்துத்துவர்களுக்கு யார் யாரெல்லாம் பயன்படுறாங்க, தன்ஜேகர் மாதிரியான ஆட்கள் பயன்படுறாங்க, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை பயன்படுறது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்துத்துவர்கள் எடுத்து கையாளுறாங்க. அதை தான் வந்து ஆனந்த் டெல்டும்டே மிக கவனமா இந்த புத்தகத்துல ஒவ்வொரு சாப்டர் வைஸா எதிர்கொள்றாரு. இவர் சொன்னது போல ஆனந்த் டெல்டும்டே அம்பேத்கரியர் கிடையாது. அவர் எங்கேயுமே தன்னை அப்படி சொல்லிக்கல, மார்க்சியர்னு சொல்லிக்கல, தன்னை ஒரு ஜனநாயகவாதியும் சொல்லிக்கிறாரு. அவரு எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கரை திட்டாம எழுதின ஒரே புக்கு இதுதான் நினைக்கிறேன். மற்ற எல்லா புக்லயும் ஐக்குனா கிளாஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவர் எங்க இருக்கிறான்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு புக்குன்னு வச்சுக்கீங்களேன். சரி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் ஏன் இந்த புக்கை எழுதினாருன்றதுக்காக. அப்ப ஆனந்த் டெல்டும்டேக்கு ஏன் ஒரு விமர்சனமே இல்லாம இப்படி ஒரு புக்கை எழுதுனா, இந்த புத்தகத்தை குறித்த நீங்களும் ஒரு முன்கருத்து. ஏன்னா அம்பேத்கரை அணுகும் போது மட்டும் இந்த சமூகத்துக்கு ஒரு முன்கருத்து நிலை தெரிந்தோ தெரியாமலோ வந்து விடுகிறது. அந்த முன்கருத்து நிலை சாதி இந்துக்களுக்கு மட்டும் இல்ல, ஜனநாயகவாதிகள், இடதுசாரிகள் குறை கண்டுபிடிக்கணும்னே படிக்க கூடாது. இங்க எங்க மார்க்ஸ் எங்க திட்டிருக்காரு, ரெட் பிளாக் எங்க திட்டிருக்கிறாருன்னே தேடி படிக்க கூடாது. எங்க வந்து நம்மளும் கூட எங்க பிஜேபியை திட்டுறாருன்னு தேடி படிக்க வேண்டாம், ஒரு ஓப்பன் மைண்டா படிப்போம். அதுதான் இந்த புத்தகம் வந்து மீண்டும் 2 தரப்புக்குமே முன்வைக்குது. அது அப்ப ஒரு இஸ்லாமியர்கள் அரசியல் குறித்த பார்வையும் வலதுசாரிகள் சொல்லக்கூடிய பார்வையாக அம்பேத்கருடைய பார்வை இல்லை. தேசியவாதத்திலையும் அவர் முன்வைக்கக்கூடிய வலதுசாரிகள் வைக்கக்கூடிய பார்வை இவர் முன்வைத்த பார்வையாகவும் இல்லை. இந்திய அரசமைப்புக்கு வந்தோம்னா இந்திய அரசமைப்பாக இல்லை, இப்போ செக்யூலர்னு இருக்கு. செக்யூலர்ன்ற வார்த்தையை அம்பேத்கர் கொண்டு வந்ததா?
இல்ல. இப்ப இது யாருடைய திட்டம்? ஒரு வகையில நம்ம இன்னைக்கு செக்யூலர்ன்றது அரசமைப்பு பிரியாம்பிள் வந்து விலகிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு வகையில பார்த்தோன்னா அதுல இந்து பயாஸ் இருக்கான்னு கேட்டா ஒத்துக்கிறேன். நானும் அரசமைப்புல இந்து பயாஸ் இருக்கு. ஆனா அதுக்கு அத்தனை படியும் அம்பேத்கரை சாருமா? அவரால் என்ன முடிஞ்சது? ஃப்ரெட்டர்னிட்டின்ற வார்த்தையை பிரியாம்பிள்ல கொண்டு வர முடிஞ்சது. சகோதரத்துவம்ன்ற வார்த்தையை பிரியாம்பிள்ல கொண்டு வர முடிஞ்சது. அவரால் என்ன முடிஞ்சது? ஆர்டிகல் 21 கொண்டு வர முடிஞ்சது. அவரால் என்ன முடிஞ்சது? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்ற வார்த்தையை அரசமைப்புல கொண்டு வர முடிஞ்சது. அவரால் என்ன முடியல? ஆர்டிகல் 25 அவரால் கொண்டு வர இருக்காம முடியல. என்னதான் நம்ம ஆர்டிகல் 25 பாசிட்டிவா பார்த்தாலும் அது செக்யூலர்ன்ற அர்த்தம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு வேற, இந்திய அரசமைப்பு சட்டம் அது செக்யூலருக்கு வச்சிருக்க அர்த்தம் என்பது வேறு. அதனாலதான் நீங்க வந்து அனைத்து சாதிகள் அர்ச்சகராகிறது கூட அந்த ஆர்டிகலை வச்சு நீங்க தடுக்க முடியும். ஸோ இந்த எல்லா பிரச்சனைகள்லையும் இந்த மாதிரியான சூழல்களில் இந்த ஒரு செலக்டிவ் ரீடிங்கள் மூலம் அம்பேத்கர் மாதிரியான தலைவர்களை கூட தவறாக காட்ட முடிகிறது. அதை வீழ்த்த முற்பட்டது தான் இந்த புத்தகத்துடைய முதல் பணியா நான் பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா, இன்றைய சூழல்ல அந்த தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை, ஏன்னா வேற எந்த ஒற்றுமையை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டியது தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை தான் மிக முக்கிய தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி, அம்பேத்கர் வந்து வெறும் இந்து மதத்தை மட்டும் வீழ்த்தணும்னு நினைக்கலாம். அந்த அகண்ட பாரத கருத்தை கூட வீழ்த்தணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல இருந்து கூட அவர் பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரிச்சார். அந்த அகண்ட பாரத கோட்பாட்டுக்கு இது பிரிவதன் மூலம் அந்த அகண்ட பாரத கோட்பாடு அங்கேயே விழுதுன்னு அவர் நம்பினார். இன்னைக்கு வரைக்கும் அவன் பேசிட்டு இருக்கான் பாகிஸ்தானை இணைக்கணும். இன்னைக்கு RSS அலுவலகத்துல அகண்ட பாரதம் தானே இருக்கு. அப்ப அந்த அகண்ட பாரத கனவுல இருந்து கூட அவர் பாகிஸ்தான் அணுகுனாரு. அது ஸோ அதனால நம்ம வந்து வெறுமனே ஒரு கொட்டேஷன் போட்ட உடனே வம்படியா எடுத்த உடனே ஏன்னா இந்த இருவரி கோட்பாட்டாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டு வரி போட்டு விட்டு எதனா ஒரு விவாதத்தை கிளப்பி விடுறது அது ஒரு பெரும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு வரின்றது வந்து அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு புத்தகத்தை முழுசா எடுத்து படிச்சு நம்ம ஒரு கருத்து இல்லாம வேற கருத்து இல்லாம நம்ம வந்து முன்பின் என்ன சொன்னாங்க, யார் 2 வரி சொன்னது. இப்ப பெரியாருடைய 87வது பிறந்த நாள்ல ஒரு பேராகிராஃபை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு இஸ்லாமிய விரோதி, தலித் விரோதி அதான் காட்சிப்படுத்தப்படுவார். அப்ப நீங்க பெரியார மொத்தமா பார்த்தாதான் பெரியார் யாருன்னு தெரியும். அப்போ பாபா சாஹேப்பை மொத்தமா பார்க்கணும்னா நீங்க இந்த புத்தகத்தை முழுசா படிச்சாதான் தெரியும். 2 வரியா படிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அவரு ஆனண்டே செய்ய முயற்சி செஞ்சதுதான் இந்த முஸ்லிம்கள் குறித்தான அம்பேத்கர். இதுல அவர் வந்து வெறுமனே பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்தை மட்டும் எடுத்து கையாள, பண்டைய இந்தியாவில் புரட்சி எதிர்ப்பு புரட்சியில இருந்து மேற்கோள் கட்டுறாரு, தனஞ்சயங்கிற புத்தகத்துல இருந்து மேற்கோள் கட்டுறாரு. எப்படி வந்து அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறே வந்து இந்துத்துவர்களுக்கு ஆதரவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா தனஞ்சயங்கிற ஆள் யாருன்னா சாவர்கருக்கும் அவர் தான் வாழ்க்கை வரலாறு எழுதினவர். சம்பந்தமே இல்லாம அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறுல 2 புரட்சியாளர்கள் தோன்றினாங்க. ஒன்னு வந்து சாவர்கர், இன்னொன்னு வந்து அம்பேத்கர். கேட்க கஷ்டமா இருந்தாலும் கேட்கணும், அப்படி எழுதினாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாறு எழுதப்பட்டு அந்த வரலாறு பரவலாக வாசிப்புக்குள்ளாக்கப்பட்டு, ஏன்னா காஷ்மீர் பிரச்சனையில அம்பேத்கர் நிலைப்பாடு என்ன நம்மளுக்கு தெரியாது. அவரு பதவி விலகினதுல சொல்லக்கூடிய 4 காரணங்கள்ல ஒண்ணு காஷ்மீர் பிரச்சனையில இந்தியா எடுத்திருக்கக்கூடிய தவறான நிலைப்பாடு. இந்த இராணுவத்துக்கு தண்ட செலவு செய்யறேன்னு சொல்றாரு அம்பேத்கர். எந்த தேசியவாதி இதை சொல்லுவான்? பிஜேபியில ஒருத்தன் சொல்லுவானா? காங்கிரஸ்ல ராகுல் காந்தியே சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு அவ்வளவு ப்ரொக்ரெசிவா நம்மளுக்கு ஆட்சி தராருல்ல, ராகுல் காந்தி கூட நம்மளுக்கு சொல்ல மாட்டாரு ராணுவத்துக்கு தண்ட செலவு செய்யறோன்னு. ஒரு அம்பேத்கர்ட்டு சொல்லணும் ராணுவத்துக்கு செய்யற செலவு தண்ட செலவு. அப்ப இன்னொன்னு இதுல இந்த ராணுவம் பத்தி வரும்போது ஒரு இஸ்லாமியருக்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனை அம்பேத்கர் கொஸ்டின் பண்ணிட்டாரு பாத்தீங்களான்னு கேட்பாரு. அவர் இஸ்லாமியரோட ரெப்ரசன்டேஷனை மட்டும் கொஸ்டின் பண்ணல, பிராமின்ஸோட ரெப்ரசன்டேஷனையும் கொஸ்டின் பண்றாரு. யார் ஒருத்தரும் ஓவர் ரெப்ரசன்டேட்டா இருந்தா அது பிரச்சனை தானே. இப்ப அந்த இடத்துல இருந்துதான் நம்ம அதை பார்க்கணும். நீங்க பிளைண்டா இன்னைக்கு சூழல்ல 2025 மோடி என்கின்ற ஒரு நார்சிசிஸ்டிக் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல, ஒரு பிரதமரா இருக்கிற இடத்துல நீங்க பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்துல செலக்டிவா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் உங்களுக்கு வந்து ஒரு பகையா தான் தெரிவார். அதுவே நீங்க 1940 டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அங்க வச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து வேறையா தெரிவார். அவர் ஏன் வந்து நான் நிறைய டைம் எனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துச்சுன்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த புத்தகத்தை திருடிட்டார் ராஜகோபாலாச்சாரி. அவர் ரொம்ப கிண்டலா சொல்லிட்டு போவாரு,
ராஜகோபாலாச்சாரி பாகிஸ்தான் பத்தி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இவரு ஒரு புக் எழுதிட்ட பிறகு நம்ம தமிழ்நாட்டு ராஜகோபாலாச்சாரி ஒரு புக் எழுதுறாரு பாகிஸ்தான் பிரிவினை பத்தி. அதுல நிறைய கருத்து இதுல இருந்து லவட்டிட்டாரு. அம்பேத்கர் என்ன சொல்றதுன்னா, பாவம் இவருக்கு எங்க இருந்துதான் இது கிடைச்சதுன்னு தெரியல, இந்த தகவல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லல எந்துல இருந்து காப்பி அடிச்சிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லாம, போற போக்குல இவனுக்கு எங்க இருந்துதான் இந்த தகவல்லாம் கிடைச்சது தெரியல அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போறாரு. ஸோ நான் இப்போ ஆனந்த் தெல்டும்டியோட முயற்சியும் எங்களை போன்றவர்களோட முயற்சியும் இல்லை ஒரு இப்போ அண்ணன் திருமா அவர்களோட போன்ற முயற்சியும் இப்போ சில தலித்துகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித்துகளுடைய முயற்சி என்பது இஸ்லாமியர்களோட நம்ம ஒன்றிணைன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்து இந்தியா இஸ்லாமியர்களை ஒடுக்குவதை காட்டிலும் ஒரு தலித்துகளை அதிகமாக ஒடுக்கணும்னு நம்புறோம். அந்த இடத்துல இருந்து தான் நான் ஏன் எங்களை படற்கையில பேச தப்பா நினைக்கிறேன்னா, இஸ்லாமியர்களை விட இந்து இந்தியா யாருக்கு பகைன்னா இந்த நாட்டு தலித் மக்களுக்கு தான் பகை. ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்குமான சண்டை என்பது 2000 வருஷ சண்டை. ஏன்னா இந்திய வரலாறே பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்துக்குமான போருன்ட்டாரு. இஸ்லாத்துக்கும் இந்துக்களுக்கு நான் போருன்னு சொல்ல. அம்பேத்கர் இஸ்லாமிய படையெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டாருன்றதுனாலயே அவர் இஸ்லாமியர்களை வெறுக்கிறாருன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா. அவர் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாரு, பார்ப்பன படையெடுப்புன்ற. பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்துக்குமான போர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இஸ்லாத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர்னு எங்கன்னா சொல்லியிருக்காரா? ஒரு வரி காட்ட முடியுமா? முடியாது. இப்போ பார்ப்பனியத்தை தான் அவர் ஒரு பகை சக்தியா வாழ்நாள் முழுக்க பார்த்துருக்கிறார். அவர் இஸ்லாத்தை எங்கேயுமே பகை சக்தியா பார்க்காதனாலதான் தன்னோட பக்கீஷ் பாரத்தா இருக்கட்டும், தன்னுடைய அரசமைப்பு உரை வரைக்கும் அவர் சாகும் வரை எந்த இடத்துலையுமே அவர் இஸ்லாமியர்களை ஒரு பகை சக்தியா பார்க்க கிடையாது. இன்னொன்னு, அவருக்கு சில தப்பான கருத்துக்கள் இருந்தது. இந்த நாட்டில் தீண்டப்படாத மக்கள் மலம் அழுனதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள்னு ஒரு கருத்து இருந்தார். அப்போ அவர் கூட இருக்கிற ஒரு சின்ன இளைஞர் என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் போறாரு, அவர் பேர் பகவான் தாஸ். அவர் போயிட்டு பேசுறாரு, சாகேப் நீங்க சொல்றது தப்பு, இது பௌத்த காலகட்டத்திலே உலர் கழிப்பிடங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு தன் கருத்தை மாத்திக்கிறாரு. ஸோ இருக்கிற தரவுகள்ல அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றாரு. ஆனா அந்த கருத்துல அவர் அப்போ வரைக்குமே இருந்தாரான்னு கேட்டா கிடையாது. நான் அம்பேத்கரை நியாயப்படுத்துறதுக்காகவோ அவரு தான் சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்றதுக்காக இந்திய ஜனநாயகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் சமூக ஜனநாயகம் முழுமையடையணும்னா நம்மளுக்கு பாபா சாஹேப் விட்டா வேற வழி இல்லைன்றேன் நான். அவரு தான் ஒரு ஒன்லி சொல்யூஷனா எனக்கு தெரியறாரு. நம்ம வேணா பேசுவோம், அது டிபேட்டபிள். ஆனா நீங்க சோசியல் டெமோக்ரஸியை பாபா சாஹேப் மாதிரியான ஒரு ஆளை விட்டுட்டு நீங்க சோசியல் டெமோக்ரஸியை நான் யோசிப்பேன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம பாபா சாஹேப்பை படிக்கணும், அந்த இடத்துல நம்ம பாபா சாஹேப்பை அணுகணும். அவரு எந்த இடத்துலையுமே இஸ்லாமியர்களை பகை சக்தியா பார்க்க கிடையாது. ஏன்னா அவர் ஜின்னாவோட உட்காந்து 1940களில் உட்காந்து பேசுறாரு. எங்கன்னா சாவாக்காரோட உட்காந்து பேசினாரா? எங்கன்னா கோல்வாக்கர் மற்ற இந்துத்துவர்களோட உட்காந்து பேசினாரா? அவரே பாராளுமன்றத்தில் அமிச்சதுல இந்தியன் முஸ்லீம் பங்கு உண்டு. இந்து மகாசபா அவருக்கு பட்டேல் எழுதுறாரு, இவனை அனுப்பாத உள்ள ஒரே கொச்சல் புச்சம், இவனை அனுப்பாத தயவு செஞ்சுன்ற. அப்ப யாரு அன்னைக்கு இருந்த இந்துத்துவர்களுக்கு தெளிவா இருந்தது. அப்ப அவங்க திட்டம் இதுவாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்துதான் அவங்க அப்ராப்ரேஷன்லாம் நடக்குது. அம்பேத்கரை அவங்க ஒரு ஐடியலா வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் அந்த காலை வணக்கம் வரைக்கும் அவங்க பண்றாங்க. அம்பேத்கருக்கு ஒரு கடவுள் மாதிரி ஆக்கி அம்பேத்கருக்கு அதுக்கு ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு பேர் சொல்றாங்க. ஸோ இந்த எல்லாத்துல இருந்து தான் நான் பார்க்கணும். அதை பார்ப்பதற்கான முயற்சியை இந்த புத்தகம் நம்மளுக்கு தருது. ஒருவேளை நீங்க பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாசிங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு படிச்சிட்டிங்கனாலும் பரவாயில்ல, இந்த புத்தகத்தை வாசிங்க. ஏன்னா உங்களுடைய தப்பான புரிதல்களை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு நல்ல ஒரு முற்போக்கான ஐடியா அவரு பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்துல இருந்து ஒரு மேற்கோள் எடுத்து போடுறாரு. டே பாய் பாத்துக்கங்கடா அப்படின்னு போடுறாரு. எனக்கு புரியல ஏன் அவர் இதை ஏன் போடுறாரு. அப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் பகைகளை சில சப்ஜெக்டிவா சில அனுபவங்கள் வந்திருக்கலாம், இப்ப சில அமைப்புகளிடமிருந்து வந்திருக்கலாம். அந்த சப்ஜெக்டிவான விஷயத்த அப்ஜெக்டிவா மாற்றக்கூடாது. இது ஒரு தனி மனித இப்ப தலித்துகளிடம் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு கசப்பான அனுபவம் இல்லாமலா இருந்திருக்கும்? கண்டிப்பா இருந்திருக்கும். அதுல இருந்து அவங்க எழுத ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் அனுபவத்தை வச்சு நம்ம எழுத ஆரம்பிச்சோம், செலக்டிவ் இது பண்ணனா இது அப்படியே கமா போட்டுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது, இந்த இந்து இந்தியா அந்த இதுல
எனக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை கூட சொல்றேனே, இப்போ ராம்தாஸை குல்லா போடாத முஸ்லீம்னு ஒரு இஸ்லாமிய அமைப்பு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பன்னிங்காக தானே இருக்கும், ஸ்டொமக் பன்னிங்காக இருக்கும். அவர் எப்படி வந்து நீங்கள் முஸ்லீமாக பார்க்க முடியும்? அப்போ அவங்களுக்கு ஏன் வந்து நாங்கள் முஸ்லீமாக தெரியல, குல்லா போடாத முஸ்லீமா ஏன் தெரியலன்னு எனக்கும் தான் தோணும். ஸோ ஆனால் நம்ம வந்து உண்மையிலே நம்ம மட்டும்தான் ஃப்ரெட்டர்னிட்டியாக பழக முடியும். இப்போ அம்பேத்கர் வந்து சொன்னார் தான், இஸ்லாமியர்களோட ஃப்ரெட்டர்னிட்டி இஸ்லாமியர்களுக்குள்ளே தான் இருக்கும், அதனால இந்துத்துவர்கள் கொண்டாடக்கூடாது. அவருனா இஸ்லாமியர்களுக்குள்ள ஃப்ரெட்டர்னிட்டி இருக்குன்னாரு, இந்து மதத்தில் ஃப்ரெட்டர்னிட்டியே இல்லைன்னாரு. பேசு பொருளாக்க வேண்டியது அதுதான். அவங்களுக்கு நான் பாயால தான் பிரச்சனை, பாயா மாறிட்டா பிரச்சனை இல்லை, மாறுறதுக்கான வழியும் அங்கே இருக்கு, இங்கே மாறுறதுக்கான வழி இல்லையே. இப்போ சனாதனமும் நீங்கள் இஸ்லாத்தையும் எப்படி வந்து சமன்படுத்த முடியும்? இப்போ எந்த ரெண்டுமே ஒன்றல்ல போது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த புத்தகத்தை நாம் வேறு மாதிரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் நிறைய பேசும். நன்றி.